டிஎன்டி ஒற்றை சாதி சான்றிதழ் கோரிக்கையை வலியுறுத்தி இடஒதுக்கீடும் இறுதிக்கட்ட போராட்டமும் என்கிற மகத்தான முன்னெடுப்பை முன்னெடுக்கிற மானத்தமிழ் மறவர்களுக்கும் போர்க்குடி உறவுகளுக்கும் வணக்கம். சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கும் பிச்சை அல்ல. அக்காத்தா அண்ணன் தா என்று கெஞ்சி கேட்டால் கிடைக்கும் தயவல்லது. அநீதிக்கு எதிராக அமைப்பாய் சத்தமாய் வெடிக்கும் விழுமிய போராட்டத்தின் விளைவுதான் விடுதலை. ஆளும் வர்க்கத்தின் அதிகார கோட்டைகளை நேருக்கு நேர் மோதி சிதைக்கும் ஒரு சவர். அடிப்படை உரிமைகள் தானாக வழங்கப்படுவதில்லை, போராடி பிடுங்கப்படுகின்றன. இடஒதுக்கீடு ஒரு சலுகை அல்ல, அது ஒரு சமூக நீதி. இறுதிக்கட்ட போராட்டம் ஒரு தேர்வு அல்ல, அது வரலாற்றின் கட்டாயம். டிஎன்டி ஒற்றை சாதி சான்றிதழ் முழக்கம் மகத்தான கருத்தியல் களத்தை வலுப்படுத்தும் மக்கள் அரசியல் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுமைக்கும் வாழ்கிற 68 சமூகங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்து அந்நிய ஏகாதிபத்தியத்திடம் சாகும் வரை சமர் செய்த ஒரு போர்க்குடி மறவர்களுடைய வாழ்வியல் இடஒதுக்கீடுகளும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ந்து மிகப்பெரிய வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கடந்த காலங்களில் நம்மை ஆட்சி செய்து அதிமுக திமுக போன்ற திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து நம்மை ஏமாற்றி செய்த துரோகங்களுக்கு பரிசாக எதிர்வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஏன் வீழ்த்த வேண்டும், அவர்களை ஏன் நிராகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இடஒதுக்கீடும் இறுதிக்கட்ட போராட்டம் என்கிற கருத்தியல் களத்தை உங்களோடு முகநூல் வாயிலாகவும் இணையதளங்கள் வாயிலாகவும் பேசுவதற்காக தயாராக இருக்கிறோம். குறிப்பாக 13/10 என்கிற அரசாணை மூலமாக 1979 முதலாக அன்றைய அதிமுக அரசின் நமக்கு டிஎன்டி என்று இருந்ததை டிஎன்சியாக மாற்றியதனுடைய விளைவு மத்திய அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதன் பின்பாக 1979ற்கு பிறகாக பல்வேறு கிட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம். கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், மனித செங்கிலி ஆர்ப்பாட்டங்கள், அடையாள உண்ணாவிரதங்கள், முற்றுகை போராட்டங்கள், கருப்பு கொடி போராட்டங்கள், காலவரையற்ற உண்ணாவிரதங்கள் என ஏராளமான சட்ட போராட்டங்களை ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்ததனுடைய அடிப்படையில் 2019 இந்த சமூகத்திடம் வாக்குகளை பெற முடியாது என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக தொடர்ந்து துரோகத்தை செய்ய வேண்டும், ஆனாலும் இவர்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற வஞ்சக எண்ணத்தோடு எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு 26/2019 என்கிற அரசாணையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு டிஎன்டி மற்றும் டிஎன்சி என்று சாதி சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாக நமக்கு ஒரு அரசாணையை வெளியிட்டார்கள். அந்த அரசாணையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு எந்த பயனும் கிடையாது. அதைத் தொடர்ந்து நீண்ட நெடிய போராட்டத்தின் மூலமாக தற்போதைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆலங்குளத்தில், திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தில் தேர்தல் பரப்புரையின் போது இந்த மக்கள் நீண்ட நெடிய காலமாக தொடர்ந்து ஒரு கோரிக்கை குறித்து போராடி கொண்டு வருகிறார்கள். டிஎன்டி டிஎன்சி என்று வழங்குவதால் இந்த சமூகத்திற்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது, எந்த விதமான வாய்ப்பும் பலனும் கிடையாது. ஆகையால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டிஎன்டி என்கிற ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்குவோம் என்று தேர்தல் பரப்புரையிலே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார்கள். அதன் பின்பாக நாடாளுமன்ற தேர்தலில் 582/2024 என்கிற அரசாணையின் மூலமாக நாடு முழுமைக்கும் வாழக்கூடிய 68 சமூகங்கள், குறிப்பாக டிஎன்டி என்கிற ஒற்றை பிரிவின் கீழாக சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்று ஒரு துரோகத்தை, ஒரு செய்யாத ஒரு செயல்பாட்டை ஒரு வெற்றி முழக்கமாக வைத்து சென்றிருக்கிறார்கள். இப்படியாக அதிமுகவும் திமுகவும் இந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகளையும் இந்த சமூகத்தினுடைய நியாயமான தேவைகளையும் காலில் போட்டு பந்தாடியதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக என்கிற இருவரும் திராவிட இயக்கங்களை வீழ்த்துவதும், நம் சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகளை, நம் கோரிக்கைகளை, நம் கொள்கைகளை, நம் தேவைகளை, நம்முடைய வளங்களையும், நம் உணர்வுகளையும், நம் உரிமைகளையும் ஆதரிப்பவர்களுக்கு வழங்குவோம். அவர்கள் எவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறோம். நாம் தமிழராக இருக்கலாம், தியாக தலைவி அம்மையார் சசிகலா அவர்களாக இருக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயாக இருக்கலாம், இதுபோன்ற எண்ணற்ற நபர்கள் இருக்கலாம். ஆனால் மேற்கண்டவர்கள் யாரெல்லாம் இந்த கோரிக்கை குறித்து ஆதரித்திருக்கிறார்கள் என்கிற வலுவான காரணத்தை உங்கள் விவாதங்களுக்கு விட்டுவிட்டு எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும், குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்களையும்
எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வீழ்த்துவதற்கு 68 சமூக மக்கள் ஒன்று திரண்டு மகத்தான கருத்தியல் புரட்சியின் மூலமாக அவர்களை வீட்டுக்கு அனுப்பி இந்த 68 சமூக மக்களுக்கு துரோகம் செய்த அந்த துரோக செயலுக்கு பழிக்கு பழியாக அவர்களை வீட்டுக்கு அனுப்பி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்கி நம்மை வாழ வைக்க நம் உணர்வுகளை மதிக்கிற மகத்தான கோரிக்கை கொள்கை உடையவர்களை ஆதரிப்பதற்காக இந்த கோரிக்கை குறித்து பேசுகிறோம். எதிர்வரக்கூடிய காலங்களில் கருத்து அரங்கங்கள், காணொளிகள் என பல்வேறு வாயிலாக இந்த சமூகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் செய்த துரோகத்தை பட்டியலிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.